லாஸ்ட் வீடியோவில் தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி வந்தாங்க, ப்ளஸ்ஸு புலித்தேவன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கான் சாஹிப் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்ப்போம். கான் சாஹிப் கான் சாஹிப்போட ஒரிஜினல் பேர் மருதநாயகம். இவர் ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காரு. இவரோட இளம் வயதில் பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். பாண்டிச்சேரியில் போய் அந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட இருந்து தான் போர் செய்கிறது எப்படி, சண்டை பயிற்சி மற்றும் இந்த கொரில்லா தாக்குதல் முறை எல்லாத்தையுமே அங்கே ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். அங்கே பாண்டிச்சேரி போனதுக்கப்புறம் மருதநாயகம் அப்படிங்கிற அவரோட பேரை யூசுஃப் கான் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். 1752 ராபர்ட் கிளைவ், கவர்னர் ஜெனரல் ராபர்ட் கிளைவோட படைப்பிரிவில் சாதாரண சிப்பாயாக போய் வேலைக்கு சேர்ந்துருப்பார். அப்படி போய் ஜாயின் பண்ணையில் அவரோட பேரை கான் சாஹிப் அப்படின்னு மாற்றிக்குவார். இவரோட ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இவருக்கு ராபர்ட் கிளைவ் கொடுத்தது என்ன அப்படின்னா, 1752 54 திருச்சியை ஆட்சி செஞ்ச ஆற்காடு நவாபுக்கிட்ட இருந்து திருச்சியை கைப்பற்றி ராபர்ட் கிளைவ்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லியிருப்பார். இவரும் அதே மாதிரி ஆற்காடு நவாபை தோக்கடித்து திருச்சியை கைப்பற்றி ராபர்ட் கிளைவ்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். 1756 1961 வரைக்கும் அந்த திருச்சியை கைப்பற்றி கொடுத்ததுனால 1756 61 வரைக்கும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய இடங்களுக்கு கவர்னர் ஜெனரலாக ராபர்ட் கிளைவ் அவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அந்த சமயத்தில் தான் இந்த மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நெசவு தொழில் பெரிய அளவு மேம்படுத்தப்பட்டிருக்கும் இவரால். அடுத்து 1758 59 வரைக்கும் மெட்ராஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களை தோக்கடித்து அந்த ஃப்ரெஞ்சு பகுதியை பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் ஒப்படைச்சிருப்பார். அந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தோக்கடிச்சார்னு சொன்னால அதில் ஃப்ரெஞ்சு கவர்னர் யார் அப்படின்னா லாலி அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு கவர்னர் இருந்திருப்பார். அவரை தோக்கடித்து தான் மெட்ராஸை பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். 1761 நெற்கட்டான் சேவலை பூலித்தேவனிடம் இருந்து கைப்பற்றியிருப்பார். அடுத்து 1764 ஹைதர் அலி கண்ட்ரோலில் இருந்த ஒரு சில பகுதிகள், சோழவந்தான் அதை சுற்றி உள்ள பகுதிகளை கைப்பற்றி பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். இவ்வளோ விஷயங்களை ராபர்ட் கிளைவுக்காக செஞ்ச அவர் ஆற்காடு நவாபோட சூழ்ச்சியாக ராபர்ட் கிளைவ் கையாலேயே 1964 கொல்லப்பட்டிருப்பார். அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 1799 வரைக்கும் இவரோட பீரியடு. இவர் ஜனவரி 3 1760 பிறந்திருப்பார். இவரோட தந்தை பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு. இவரோட இயற்பெயர் கருத்தையா. இவங்க அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு மன்னர். இவரோட தாத்தா அதாவது பொம்மு அப்படிங்கிறவர் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தவர், புலம்பெயர்ந்து வந்தவர். அப்படியே மதுரையை ஆட்சி செஞ்ச வீரபாண்டிய மன்னன்கிட்ட போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் அவரோட பையன் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு வந்திருப்பார். இவரோட ஒரிஜினல் பேர் கருத்தையா. இவருக்கு 2 சகோதரர்கள் உண்டு. ஊமத்துறை என்கிற குமாரசுவாமி மற்றும் துரைசிங்கம் என்கிற சிவத்தையா, 2 பேர் இவரோட தம்பிகள். இவருக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. பேர் ஈஸ்வர வடிவு, துரைக்கண்ணு அப்படின்னு 2 சகோதரிகள். இவரோட அமைச்சர் பெயர் சிவசுப்பிரமணிய பிள்ளை என்கிற தானாபதி பிள்ளை. இவரோட படைத்தளபதியாக வெள்ளைத்தேவன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். இவரோட மனைவி பெயர் ஜக்கம்மாள், குலதெய்வம் ஜக்கம்மா தேவி. வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் நபர் அப்படின்னு ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் கேல்சன் அப்படிங்கிற 2 வைஸ்ராய்ஸு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் ஒவ்வொரு தடவையும் அந்த டயம் தவறாமல் அவரோட வரியை போய் செலுத்திட்டு வந்துகிட்டு இருப்பார். எந்த பிரிட்டிஷர்கிட்ட எந்த பிரச்சனையுமே வச்சுக்குவாரோ ரொம்ப அமைதியான முறையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்திருப்பார். 1790 பிப்ரவரி 2 பாஞ்சாலங்குறிச்சியோட 47வது பாளையக்காரராக இவர் அரியணை ஏறியிருப்பார். அதாவது 1790 பிப்ரவரி 2 பாஞ்சாலங்குறிச்சியின் 47வது பாளையக்காரராக இவர் ஆகியிருப்பார். இந்த பொம்மு வம்சம் வழியில், அதாவது இந்த தெலுங்கு வம்சத்தை சேர்ந்த பொம்மு வம்ச வழியில் இவர் 5வது பாளையக்காரர். ஒட்டுமொத்தமாக 47வது பாளையக்காரர். பொம்மு வம்சாவளியில் இவர் 5வது பாளையக்காரர். தன்னோட 30 வயதில் இவர் மன்னனாக இருக்கார். இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பலவீனமான கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட கோட்டையோட நீள அகலமே ஒரு 500 மீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலம் மட்டும்தான் இருக்கும். இது முழுக்க வெறும் மண்ணால் மட்டுமே கட்டப்பட்ட ஒரு மண் கோட்டை தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை.
இவ்வளோ அமைதியான முறையில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியாக வரி செலுத்திக்கிட்டு இருந்தவர் எப்போ இவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா 1781 + 1792 இந்த 2 வருஷங்களில் ஒரு 2 கர்நாடக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில். இது வந்து இந்த ஒப்பந்தம் மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாளையக்காரர்கள் செலுத்த வேண்டிய வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு கடுமையான பஞ்ச நிலவியதுனால அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வரி செலுத்த முடியாமல் போயிருக்கோம். அப்போ 1798 ராமநாதபுரத்தோட கலெக்டராக ஜாக்சன் வந்து நியமனம் செய்யப்படுறாரு. ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வரி செலுத்தாமல் இருக்கிறத பார்த்து கட்டபொம்மனை எந்த ஒரு அனுமதியும் மேல் அதிகாரிகளோட அனுமதியின்றி கட்டபொம்மனை கைது செய்ய சொல்லி ஒரு படையை அனுப்பிச்சிடுவார். இது கட்டபொம்மனுக்கு தெரிய வந்த உடனே கவர்னர் ஜெனரலான எட்வர்ட் கிளைவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. இப்போ இந்த நிலமையில தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது. இவர் எதை பற்றியும் விசாரிக்காமல் ஜாக்சன் வந்து இப்படி என்னை கைது சொல்லி ஒரு படையை அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்பிச்சோன்னே எட்வர்டு கிளைவ் வந்து ராமநாதபுரம் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுவார். என்னென்னா, அப்படி வந்து நீ படையை அனுப்பிச்சது தப்பு, எங்களோட அனுமதியின்றி இப்படி படையை அனுப்பிச்சு அவரை கைது செய்ய சொன்னது தப்பு, நீ அவரை கூப்பிட்டு அமைதியான முறையில் விசாரி, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரித்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் ஆகஸ்ட் 18, 1798 ராமநாதபுரம் சேதுபதி கோட்டையில் வந்து தன்னை சந்திக்கும்படி ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பார். ஜாக்சன் சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 18, 1798 ராமநாதபுரத்துக்கு வந்துடுவார் கட்டபொம்மன். ஆனால் லெட்டரை அனுப்பிச்சி விட்டு ஜாக்சனு குற்றாலத்துக்கு போயிட்டார். இவர் ஆகஸ்ட் 27, 1798 குற்றாலத்துக்கு போயிருப்பார் கட்டபொம்மன் அவரை சந்திக்கிறதுக்காக. குற்றாலத்தில் கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்க போயிருப்பார். ஆனால் ஜாக்சன் வேணும்னே இவர் சந்திக்க மறுத்திருப்பார். அடுத்து ஜாக்சனும் ஒவ்வொரு இடமா சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருப்பார். கட்டபொம்மனும் ஒவ்வொரு போகிற பக்கமெல்லாம் பின்தொடர்ந்து போய் சந்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை சந்திக்கவே மாட்டார். அப்படி என்னென்ன இடத்துக்கெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணியே போயிருக்கார் அப்படின்னா, சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், கமுதி, பேரையூர் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் ஜாக்சனை பின்தொடர்ந்தே போயிருப்பார். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் திருப்பி பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிடுவார். செப்டம்பர் 19, 1798 கடைசியாக நம்ம மீட்டிங் வச்சுக்குவோம், இனிமேல் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செப்டம்பர் 19, 1798 மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பார். சொன்ன மாதிரியே அதே டேட்டில் கட்டபொம்மனும் வந்துடுவார். கட்டபொம்மனும் இவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் கோட்டைக்குள்ளே போயிடுவாங்க. சிவத்தையாவும் ஊமத்துறையும் வெளியில் தலைமறைவாக கோட்டைக்கு வெளியில் இருப்பாங்க. உள்ளே போன இவங்களை வந்து ஜாக்சன் வந்து அவமதிச்சிருப்பார். எப்படின்னா, அந்த கோட்டையில் எங்கே நடக்கும்னா சேதுபதி கோட்டையில் ராமலிங்க விலாசம் அப்படிங்கிற இடத்துல மீட்டிங் நடக்கும். அங்கே போன வீரபாண்டிய கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணிய பிள்ளையையும் 3 மணி நேரமாக நிற்க வச்சே ஜாக்சன் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பார். இது கட்டபொம்மனுக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிருக்கும். கட்டபொம்மனுக்கு ஒரு எந்த ரீசனையுமே ஏற்றுக்கலாம். இந்த கர்நாடக ஒப்பந்தமும் பஞ்சமும் தான் பெரிய காரணம் அப்படின்னு சொன்னதையும், இது வரைக்கும் வரி கட்டின ரெக்கார்டையும் முறையாக வரி கட்டின ரெக்கார்டையும் காமிச்சோம். அவர் ஒத்துக்கவே இல்லை ஜாக்சனை. அதனால் டென்ஷனான கட்டபொம்மன் வந்து அவரை எதிர்த்து வரி கட்ட முடியாது, நீ கேட்டால் வரி கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலலாம் காமிப்பாங்களே வரி வட்டி அப்படின்னு அந்த டயலாகெல்லாம் பேசிடுவார். பேசின உடனே ஜாக்சனோட படைகள் வந்து லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவனோட தலைமையில் உள்ளே வருது கட்டபொம்மனை கைது செய்ய. இதை வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஊமத்துறையும் சிவத்தையாவும் சடனாக உள்ளே போந்து அந்த லெஃப்டினன்ட் கிளார்க்கை வந்து ஊமத்துறை கொலை பண்ணிவிட்டு கட்டபொம்மனை மட்டும் காப்பாற்றி பாஞ்சாலங்குறிச்சி போயிடுவாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளையை அனாமத்தாக விட்டுட்டு போயிடுவாங்க. சிவசுப்பிரமணிய பிள்ளையை ஜாக்சன் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டான். பாஞ்சாலங்குறிச்சிக்கு போன கட்டபொம்மன் வந்து எட்வர்டு கிளைவுக்கு நடந்த விஷயத்தை பூரா ஒரு லெட்டராக எழுதி அனுப்பிச்சிடுறாரு. எட்வர்டு கிளைவும் ஜாக்சனுக்கு கலெக்டர் ஜாக்சனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடுறா. நீ இந்த மாதிரி உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எது உண்மைன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க போகிறேன், அந்த விசாரணை கமிஷனில் 2 பேரும் வந்து ஆஜராகணும், அந்த விசாரணை கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி எட்வர்ட் கிளைவ் வந்து ஜாக்சனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பார். அதே மாதிரி 1798 டிசம்பர் 15 ஒரு 3 பேர் கொண்ட தலைமையில், அதாவது வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காஸ்மேயர் ஆகிய 3 பேர் கொண்ட குழு வந்து விசாரணை செய்யறதுக்கு வந்திருக்கும். அந்த விசாரணை கமிஷன் முன்னாடி 1798 டிசம்பர் 15
ஜாக்சனும் கலெக்டர் ஜாக்சனும் கட்டபொம்மன் 2 பேரும் முன்னாடி ஆஜராக இருப்பாங்க. அவங்க கேட்குற விசாரணைகளுக்கெல்லாம் இவங்க பதிலளிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த விசாரணை குழு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கும்னா, கட்டபொம்மன் 23 நாட்கள், அதாவது கட்டபொம்மன் 23 நாட்கள் 400 மைல் தூரம் ஜாக்சனால் அலைக்கழிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்துருப்பார்ல, அதை சொல்லியிருக்காங்க. 23 நாட்கள் 400 மைல் தூரம் வந்து ஜாக்சனால் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு சேதுபதி கோட்டையில் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் கட்டபொம்மன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்த உடனே எட்வர்ட் கிளைவ் கோவப்பட்டு ஜாக்சனை பனிஷ்மெண்ட் பண்ணுற விதமாக லண்டனுக்கே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார் எட்வர்ட் கிளைவ். அதுக்கடுத்து ராமநாதபுரத்தோட கலெக்டராக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக கட்டபொம்மன்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கட்டபொம்மன் 1798 மே 31 வரைக்கும், இது சம்பவம் நடக்கிறது டிசம்பர் 15. ஆனால் 1798 மே 30 வரைக்கும் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவை வரியான 3310 பக்கோடாவில் 1080 டிஸ்கவுண்ட் கொடுப்பார் எட்வர்ட் கிளைவ். 2290 பக்கோடாவை செலுத்த சொல்லியிருப்பாங்க அந்த விசாரணை கமிஷனை. 2290 பக்கோடாவையும் செலுத்திட்டு அமைச்சரை விடுதலை பண்ணி கட்டபொம்மன் கூட்டிகிட்டு போயிடுவார். பக்கோடாங்கிறது என்ன அப்படின்னு இந்த இப்போ லாஸ்ட் குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. பக்கோடா அப்படிங்கிறது விஜயநகர அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க நாணயம். பக்கோடாங்கிறது விஜயநகர பேரரசில் வச்சுருந்த ஒரு தங்க நாணயம். அடுத்ததாக 1799 இந்த நடந்த சம்பவங்கள் வந்து கட்டபொம்மனுக்கு பிரிட்டிஷ் மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் பிரிட்டிஷை எதிர்த்து இனிமேல் போராடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு கட்டபொம்மன் வந்துடுவார். 1799 ஜூன் 1 சிவகங்கையில் ஒரு கூட்டமைப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அங்கே மருது சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு கூட்டம் ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் மருது சகோதரர்களை சந்திக்கிறதுக்காக 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் ஒரு 500 பேர் கொண்ட படையோடு அங்கே போயிருப்பார். அங்கே போய் நடந்ததெல்லாம் சொல்லி மருது சகோதரர்கள்ட்ட ஆதரவு கேட்டிருப்பார். ஏன்னா கட்டபொம்மன்ட்ட படை பலம் அப்படிங்கிற ஆயுதம் எதுவுமே இருக்காது. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதத்தை பூரா மருது சகோதரர்கள் கொடுத்துருப்பாங்க. 1 ஜூன் 1 1799 போயிருப்பாங்க 500 பேரோட. ஜூன் 5 1799 அவங்கள்ட்ட ஆயுதங்களெல்லாம் வாங்கிட்டு திருப்பி பாஞ்சாலங்குறிச்சியே வந்துடுறாங்க. அந்த சமயம் ஜூன் மாதத்தில் வந்து ஜூன் மாதம் 1799 அங்கே திப்பு சுல்தானுக்கும் மைசூரில் திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு பெரிய வார் நடந்துக்கிட்டு இருக்கோம். பேனர்மேன் அப்படிங்கிற தலைமையில், மேஜர் பேனர்மேன் தலைமையில் பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ் சார்பாக. அகைன்ஸ்டாக திப்பு சுல்தானுக்கு அகைன்ஸ்டாக மைசூரில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இங்கே போதுமான பிரிட்டிஷ் படை இருக்காது. அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினச்ச கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவகிரி அப்படிங்கிற கோட்டை, அதாவது பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்கிற சிவகிரி கோட்டையை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருப்பார். ஏன்னா இவரோட கோட்டை மண் கோட்டை, பெருமளவு பலமான கோட்டை இல்லை, ரொம்ப பலவீனமான கோட்டை. ஸோ சிவகிரி கோட்டை பலமான கோட்டை பக்கத்தில் இருக்கிறதுலையே. அதை கைப்பற்றிட்டா ஈஸியாக பிரிட்டிஷை எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஜூன் 27 1799 தளவாய் குமாரசுவாமி நாயக்கர் அப்படிங்கிற தலைமையில் சிவகிரி கோட்டையை கைப்பற்றியிருப்பார் இது வீரபாண்டிய கட்டபொம்மன். கைப்பற்றினவர் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, கைப்பற்றினவர் சிவகிரி கோட்டையிலே இருக்காமல் அதை தளவாய் குமாரசாமி கண்ட்ரோலில் ஒப்படைச்சிட்டு மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கே போயிருப்பார். ஆனால் இவருக்கு சாதகமாக நடந்த ஒரு விஷயமே இவருக்கு பாதகமாக மாறி என்னென்னா, அந்த திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்த மைசூர் போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கனால அதை நம்பி தான் இங்கே வந்திருப்பார். ஸோ சண்டை போட்டு கைப்பற்றிருப்பார் சிவகிரியை. ஆனால் சடனாக திப்பு சுல்தானை கொன்று போர் முடிவுக்கு வந்துடும். உடனே ஒட்டுமொத்த பிரிட்டிஷும் இவருக்கு எதிராக திரும்பிடும். செப்டம்பர் 1 1799 மேஜர் பேனர்மேனோட படை வந்து பாளையங்கோட்டைக்கு வந்துடும். பாளையங்கோட்டைக்கு வந்துட்டு கட்டபொம்மனை சரணடைய சொல்லி ஒரு தூது அனுப்புவாங்க. கட்டபொம்மன் சரணடைய மறுத்துடுவார். உடனே செப்டம்பர் 5 1799 மேஜர் பேனர்மேனோட படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சுற்றி வளைச்சிடும். சுற்றி வளைச்சோன்னா ராமலிங்க முதலியார் அப்படிங்கிறவனை வந்து
உள்ளே அனுப்பி அது கட்டபொம்மனை சரணடைய சொல்லி கேட்டிருப்பாங்க. ராமலிங்க முதலியாரும் உள்ளே போய் பேசியிருப்பார். ஆனால் கட்டபொம்மன் போருக்கு நான் தயார், சரணடையெல்லாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதனால் ராமலிங்க முதலியார் வெளியே வந்தவர் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லாமல் கோட்டையில் பலவீனமான இடங்களையும் காட்டி கொடுத்துருவார் பேனர்மேன்கிட்ட. கோட்டையோட மேற்கு பக்கம் பலவீனமாக இருந்திருக்கும், அந்த இடத்த காட்டி கொடுத்துருவார். பீரங்கி குண்டுகளை வச்சு அந்த மேற்கு பகுதி சுற்றுச்சுவரை உடச்சி கோட்டைக்குள்ளே ஒட்டுமொத்த படையும் உள்ளே நுழைஞ்சிரும். உள்ளே நுழைஞ்சோடனே அந்த கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அந்த சண்டையில் ஊமத்துரை வந்து லெப்டினன்ட் கேலிஸ் அப்படிங்கிற ஒருத்தனை கொண்டிருப்பான். அங்கே ராமநாதபுரம் சேதுபதி கோட்டையில் லெப்டினன்ட் கிளார்க்கை கொண்டிருப்பான் ஊமத்துரை. இங்கே வந்து லெப்டினன்ட் கேலிஸை கொண்டிருப்பான். ஆனால் பேனர்மேனோட படை வந்து ஜெயிக்க முடியாது. பேனர்மேனோட படைக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஆயிரும், அவங்க வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 13, 1799 பேனர்மேன் படை வந்து மறுபடியும் பெரிய பீரங்கி படையோட திருப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வருது. கோட்டையை சுக்குநூறாக்கி உள்ளே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மன் வந்து பின்வழியே தப்பிச்சு போய்கிட்டு இருப்பார். தப்பிச்சு போகையில் கல்லர்பட்டி அப்படிங்கிற இடத்துல போய்கிட்டு இருக்கையில் இவங்களும் பிரிட்டிஷும் ஃபாலோ பண்ணி போய் சிவசுப்பிரமணிய பிள்ளையை கைது செஞ்சுருவார். அங்கேருந்து தப்பிச்சு கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டையில் இருக்க தன்னோட நண்பரான விஜயரகுநாத தொண்டைமான்கிட்ட தஞ்சம் புகுந்துருவார். ஊமத்துரையும் சிவத்தையாவும் மருது சகோதரர்கள்ட்ட சிவகங்கையில் போய் தஞ்சம் புகுந்துருவாங்க. ஆனால் சிவசுப்பிரமணியம் பிள்ளை இந்த தடவையும் கைது செய்யப்பட்டவரை தூத்துக்குடி அருகே உள்ள நாகலாபுரத்தில் உடனே தூக்கில் போட்டுருவான் பிரிட்டிஷு. அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளைய. ஊமத்துரையும் சிவத்தையாவும் மருது சகோதரர்கள்ட்ட தஞ்சம் புகுந்திருப்பாங்க. இவர் வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜயநகர தொண்டைமான்கிட்ட தஞ்சம் புகுந்திருப்பார். இவரை ரொம்ப நாளாக தேடி பார்த்துட்டு கடைசியில் பிரிட்டிஷ் என்ன அறிவிப்பானா, இவரை பற்றின தகவல் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சன்மானம் தரணும்னு ஒரு பெரிய தொகையை அறிவிச்சோடனே காசுக்கு ஆசைப்பட்டு விஜயரகுநாத தொண்டைமான் இவர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருவார். உடனே களத்தூர் வனப்பகுதியில் வச்சு பிரிட்டிஷ் இவரை கைது பண்ணிவிட்டு அக்டோபர் 16, 1799 தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் இவரை தூக்கில் போட்டுருவாங்க. ஒரு தடவை இதை பற்றின கொஸ்டின் வந்துச்சு, அவரை எந்த மரத்தில் தூக்கில் போட்டாங்க அப்படின்னு. புளிய மரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 16, 1799 தூத்துக்குடி அருகே உள்ள கயத்தாறில் கட்டபொம்மனை ஒரு புளிய மரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க.